1, 2, 3, start. 1, 2, 1, 2. नहीं यार मैं आटला अब यार नहीं வீடியோ எடுக்கறாங்க அவங்க தரையா தேராத்மா டேய் இந்த நான் சொல்றது நான் தான் சொல்றேனே கல்யாணம் பண்ணனும்ட்டு நான் ரொம்ப நாளா சொல்லிருந்தாங்க நான் சுடிதார் போடுங்கன்னு அவங்க தான் வந்து ஐயோ நான் 25 வருஷமா போடல 30 வருஷமா போடலன்னு கணக்குலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இன்னைக்கு ஏதோ ஆசை வந்துக்குது சுவர் கூலிங் கிளாஸ் வேற என்ன இந்த கடல் வலையிலேயே இந்த மாட்டுல கட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் மூங்கில் காடுகளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா அந்த மாதிரி இருக்கு என்ன இதுல கொஞ்சம் அந்த பனி இருந்ததுன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும் ஊட்டியில டே 1 ஃபர்ஸ்ட் நாள் எங்க போலாம்னு முடிவு பண்ணி சாப்பிட போகலாம் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டோம் ஆனா சாப்பிட வச்சுட்டு அங்கேருந்து வரத்துக்குள்ள பாதி நேரம் போயிடுச்சு எங்களுக்கு இப்போ போயிட்டு எங்கே போக போகிறோன்னு எங்களுக்கே தெரியல நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இது ஏதோ எதுக்கு இங்கே கூட்டு வந்தாங்க எதுக்கு பார்க்க கூட்டு வந்தாங்க ஃபோட்டோ பாயிண்டா ஊட்டிக்கு வர்றதே அதுக்கு தான் ஃபோட்டோ மட்டும் தான் அங்கங்கே நின்று எடுத்துகிட்டு இருக்கோம் அதை மட்டும் எடுத்துகிட்டு தான் வரப்போகிறோம் அதுதான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் போகலாம் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு சுஜன் ட்ரெஸ் வந்து அவங்க அப்பா மாதிரி மேட்ச்சு ஒயிட் அண்ட் பிள்ளை போட்டா அவன் சாக்லேட்டு சாப்பிட்ற பையன் அவன் ஏய் மஞ்சளுக்குதா அச்சுக்கு ஒயிட்டாக இருக்கும் டாக்டரு அதை அப்படி தூக்கி விட்டுரும் ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ பாயிண்ட் போயிட்டு எப்படி தான் இருக்குது இந்த ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு பார்த்துட்டு ஒரு 10-15 ஃபோட்டோ எடுத்துக்கின்னு நம்ம வரலாம் சரியா நம்ம கேங் வேறு அங்கங்கே பிரிஞ்சு தனித்தனியாக போயிட்டுருக்காங்க எனக்கு என்ன புதுசாக ஒரு ஓகே அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை நார்மலாக தான் இருக்குது இங்கே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி எதுவும் தெரியல ஓகே பார்க்கலாம் வாங்க ஓகே இப்போ வந்து ஃபோட்டோ பாயிண்ட்டுக்கு கூட நம்ம டிக்கெட் எடுக்கணும் ஒருத்தருக்கு வந்து 40 ரூபா சொல்லியிருக்காங்க நாங்கள் 18 பேருக்கு எடுத்துருக்கோம் நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க நான்லாம் கணக்கு போட்டால் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகேவா வாங்க ஃபோட்டோ பாயிண்ட் ஒன்றும் கிடையாது ஒரு 10-15 மரம் இருக்குதுல்ல அந்த மரத்துக்கு நடுவில் போய் எடுத்துக்கணும் அங்கங்கே வந்து அவங்கவுங்க பேர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நம்மள என்னால் தாங்க எடுக்க முடியாது இவர் எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுக்கிறேன்னு சுற்றி நடக்கிறாரு நம்மளை கண்டுக்காமே போயிடுறாரு எல்லாம் அவங்க ஹஸ்பண்ட்லாம் நிற்க வச்சு அவங்க ஒய்ஃபுங்களை அழகழகாக எடுக்கிறாங்க இவர் எங்கே என்ன வீடியோ மட்டும் தான் எடுக்கிறாரு கண்ணாடி உங்ககிட்ட தாங்க இருக்குது ஒரே நிமிஷம் ஏய் ரொம்ப பெருசா இருக்கும் அம்மா எப்படி இருக்காடா சுஜன் சொல்வாங்க சுஜன் கிட்டடா சுஜன் அம்மா எப்படி பாருக்கு அவன் சாக்லேட் சாப்பிட்றதுலே நல்லா இருக்குனாப்பா கண்ணாடி ரொம்ப பெருசா இருக்குப்பா அவங்க அப்பா அதுப்பா கண்ணாடி பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இல்லை வாங்க உள்ளே போயிட்டு உட்காரத்துக்கு பெஞ்சு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே உட்காந்து எதோ பண்ணிட்டாங்க போல் ஒரே ஈ மொக்கிது இப்படி உட்காந்து ஜாலியாக பேசலாம் உட்காருங்க ஆப்போசிட்டில் அப்படியே பேசலாம் ஒன்றும் கிடையாது ஃபோட்டோ பாயிண்ட்டுன்றது மரம் இருக்குது பள்ளம் இருக்குது அந்த பள்ளத்துக்கு மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கணும் இது ஏன் இவ்வளோ ரசித்து ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க என்ன காரணம் உள்ளே போய் பார்க்கலாமா ஒன்றுங்க மரத்துக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஒரே நிமிஷத்தில் நாங்கள் வந்து பிரிண்ட்டும் போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோஸ் எடுக்க போகிறோம் எடுக்கலாமா எங்கே நிற்கணும் லட்சம் வேணா எப்படி வேணா வாங்கம்மா நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் வந்தாச்சு எல்லாரும் ஃபோட்டோஸ் எடுத்துருக்காங்க ஆனால் நம்ம லட்சமாக தனியாக ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம் பண்ணிடலாமா லட்சமா இந்த 2 பேக்கெட்டில் ஜீன்ஸில் கை விட்டு இந்த பாக்கெட்டில் கை விடு ஸ்டைலா கிராஸா ரெடியா அடுத்த பாயிண்ட் இதோ அடி தூக்கி காலை தூக்கி நீ நல்ல பெண்டா ஆகணும் அப்படி பெண்டாவே முடிஞ்சிருச்சா நெக்ஸ்ட் இப்படி ஏக மரத்தை பிடிச்சிட்டு நிற்கிறியா இந்த லுக்கு போஸ்லாம் இப்போ இருக்கக்கூடாது அது வந்து அவள் ஜீன் போடுற ஸ்டைலாக எடுக்கணும் அதனால் ஜீன் இப்படி மரத்து மேலே இப்படி சாஞ்சிக்கோ இங்கே வா இப்படி சாய் ஒரு கால் தூக்கி வை ஆயிடலாம்ல நான் கூட அதாங்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன் பார்ட் டைம் ஜாப்பாக ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும் இது ஒரு போஸ் இது வந்து 5வது இல்லைங்க அங்கே 2 எடுத்தோம் இங்கே 3வது இப்போ 4வது இறக்குங்க காலை கிராஸாக வச்சுட்டு தூக்க ஒரு கை தூக்கி இப்படி ஒரு கை இறக்கிடு ஒரு கை மட்டும் அது இப்படி இப்படி கண்ணாடி எடுத்துரு முடிய முன்னாடி விட்டுக்கோ
கேஷுவலாக பிடிக்கணும், ரொம்ப இதெல்லாம் பண்ண. வந்துரு இப்படி வந்துரு. ஆமாம், குரங்கு வந்துச்சுங்க, திடீர்னு பயமாயிருச்சு. தோல் வச்சு இங்கே பாரு, அதான் இருக்காம்மா, இங்கே பாரு. அப்படி நிற்கணும், ஓகேவா? கேஷுவலாக நில்லு, நல்லா கை மேலே தூக்கு, இடுப்பில் கை வச்சுக்கோ. ஓகே, டன். இந்த போஸ்ட் முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இப்போ வேற என்ன? அடுத்து நம்ம சுஜனுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறோம். வாங்க போல. டே சுபாஷே, எங்கடா போனோன்னு கத்துற மாதிரி தாங்க இருக்குது அது. மூங்கில் காடுகளே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தெரியுமா? அந்த மாதிரி இருக்கு. என்ன இதில் கொஞ்சம் அந்த பனி இருந்ததுன்னா இன்னும் அழகாக இருந்திருக்கும். அது இல்லை, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. நம்ம கொஞ்சம் கண்ணாடி போட்டு கெத்தாக காட்டலாம். இது போட்டாலே என்னவோ நம்மளே எல்லாம் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ ஷூட் எனக்கு, சரியா? இப்படி பிடிச்சிட்டு மரத்துலேருந்து எட்டி பார்க்கணும். ட்ரெடிஷ்னல் லுக் ஏங்க, ட்ரெடிஷ்னல் லுக்குங்க, கரெக்டாக இருக்கணும்ண்ணா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு அதிசயம் நடக்குது. என்னென்ன அதிசயம்லாம் சொல்ல முடியாது, கோரம் கூட சொல்லலாம். இங்கே என்ன விஷயம்னா, நம்ம பிரியா முதல்ல ஃபோட்டோ சுடிதார் போட்டிருக்காங்க. அந்த சுடிதார் வச்சு ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே பாருங்க. ஐயோ, கண்ணாடி கட்டாங்களே. அக்கா கண்ணாடி போடுங்கக்கா, நல்லா இருக்கு. நான் எடுக்கிறேன், கொடுங்க ஃபோட்டோ. நான் எடுக்கிறேன். அது இல்லை, ஒரு மஞ்சள் கலர் சூப்பராக இருந்தீங்க, அதில் கொடுங்க. கொடுமையாகுது. வீடு நீங்க போங்க, நில்லுங்க. அக்கா, இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணிடலாமா? ஃப்ரேம் போட்டு உங்கள் ஹஸ்பண்டுக்கு அனுப்ப போகிறேன் இப்போ. சரி, போஸ் கொடுங்க. யாரோ மறிக்கிறீங்க, நான் எதுவுமே தெரியல மூஞ்சி. ஓகே, செம்மையாகிறீங்க. நான் சொல்கிறது, நான் தான் சொல்கிறேனே, கல்யாணம் பண்ணுவேன்ட்டு நான் ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாங்க சுடிதார் போடுங்கன்னு. அவங்க தான் வந்து, ஐயோ நான் 25 வருஷமாக போடல, 30 வருஷமாக போடலன்னு கணக்கெலாம் சொல்லணும் இருப்பாங்க. இன்றைக்கி ஏதோ ஆசை வந்துட்டுக்குது. ஷூ வேறு, கூலிங் கிளாஸ் வேறு. என்ன இந்த கடல் வலையிலேயே இந்த மாட்டில் கேட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இல்லை வீடியோலாம் போடாதப்பா. போடலப்பா, போடலமா, போடல. லாஸ்ட்லியா? ஏப்பா எல்லா இடத்துல ஒரே பாயிண்ட் தான்ப்பா, சுற்றி அதே தான் பார்த்துனுக்குறோம். நம்ம வந்து கேங்காக வந்து எதுவுமே பண்ணல. சரி இதையாவது பண்ணுங்கடான்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இப்படி தலையாட்ட மட்டும் தான் சொல்ல போகிறோம். டைலு காமிலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இப்படி மட்டும் ஆட்டுங்க. தலை மட்டும், அவ்வளோதான். அவ்வளோதான். அடிக்க கூடாது வேற. ஓகே, ரெடி ரெடி. வா, எல்லாரும் ஜாயின் பண்ணு. கூட்டம் கம்மியா இருக்கு. வா, உள்ள கேட். ஏய் வாடா. டேய் வாடா. வா டேய். கல்யாணத்துக்கு போக மாட்டோம் அப்புறம். டேய் உனக்கு தனியா சொல்லணுமா? ஏய் அவங்க கூட முன்னாடி போடா. சத்யா பயடா. ரெடி, ட்ரையல். ரைட் சைடு ஆட்றோம். இது ஆட்றது இல்ல, ட்ரையல் தான் இது. ரைட் சைடு தான். ரைட் சைடு. இத ஓடிடா. கட் பண்ணு. சொர்ணக்கா பண்ணிருக்காங்க, இருங்க. சொர்ணக்கா. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 1 2. நீ யாருமே ஆட்டல. அப்படியே ஏய் நான் எடுக்கறாங்க அவங்க. தலையா டேரா ஆட்டணும். டேய் அப்படி ஆட கூடாது. அது போய் பாருங்க. இப்படி தான் ஆட்டணும். நீ போய் பாருங்க. சொல்றா சத்யா அப்படி ஆட்டணும்ன்றா. அந்த ஆட்டா அப்படி தான் ஆட்டணும். இப்படி ஆட கூடாது. எடுக்கலாமா? ரெடி, பாட்டு போடுங்க. எங்க அந்த மலை தான் அங்கே ஹைலைட்டு. அதை பார்த்துட்டோம், ஒன்றுமே கிடையாது. அங்கேருந்து எதுக்கு ஓடி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, வேகமாக நிறைய குரங்கு இருக்கா. அதை பார்த்தோட நம்மளுக்கு கொஞ்சம் ஜர்க்கு இல்லை, டர்ரு. ஏதாவது வந்து தள்ள ஏறி உட்காந்துக்கிறது, சாலை பிடிச்சி வலிக்குது, அந்த மாதிரி இருக்கும். அதனால நம்ம வாங்க போயிடலாம். அடுத்த பாயிண்ட்ல மங்கீஸ் இல்லாத இடமா பார்த்து
அடுத்த ரீலுக்கு ரெடி ஆயிட்டோம் 6 10 ஆட போறோம் எப்படி ஆட போறோம்னு தெரியல ஆலா ட்ரையல் ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா ரெடியா 1 2 3 ஸ்டார்ட் ஐயோ தப்பா பண்ணிட்டோம் ஃபேமிலி போட்டோ எடுத்தோம்ல அதை வாங்கிக்கலாமா வாவ் சூப்பர் சுஜன் கண்ணு கலரா இருக்கு சுஜன் இங்க பாரு ஃபேமிலி போட்டோ அம்மா அந்த போட்டோ வந்துருச்சு நீ பாருங்கம்மா ஃபோட்டோ பாயிண்ட்ல நம்ம வீடியோஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்ம வந்து எதுக்காக வந்தோம் ஃபோட்டோஸ் எடுக்க இடத்த பார்க்க அப்படியே ரீல்ஸ் எடுக்க ஃபேமிலியோட ஜாலியாக என்ஜாய் பண்ண இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் டைம் கிடைக்காது ஆனால் இங்கே வந்து இந்த மாதிரி டைம் கிடைக்குது நீங்களுமே அதே மாதிரி ஒரு குரூப்பாக போனீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் சரியா இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட் போகிறோம் போலாமா வாங்க